ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கன் டைப்பில் டார்ச்சில் எப்படி ரெடி பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ என் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எடுது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ வேணும்போது அப்படியே நிற்க வச்சிடலாம். வேணும்போது நம்ம அது கன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ எங்கேயா போகும்போது நீ பாக்கெட்டில் போட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். எதுவும் ஆகாது, லைட் வெயிட் தான், விழுந்தாலும் எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணு சொல்லி தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 2 பேட்ரி சின்னது, ஒரு எல்இடி லைட் ஒன்று, ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு. உங்களுக்கு வேணால் ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துக்கலாம். நான் ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச் எடுத்துக்கிறேன். செல்லோ டேப்பு, அப்புறம் சின்ன கார்ட்போர்ட், சின்ன அட்டை. ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்டிலே சின்னதாக ஒன்று டார்ச் லைட் ஒன்று ரெடி பண்ணிடலாம், சிம்பிளாக நம்மளுக்கு ஏற்ற மாரி. சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 பேட்டரியும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணோம். என்னென்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ரெண்டுத்தையும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி ஜாயின் பண்ணிட்டு ஷர்ட்டை போட்டு ஒட்டிடலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இது ஒட்டுறது முன்னாடி ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஷர்ட்டை போட்டு ஒட்டிடலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஃபுல்லாக ஓட்டும் போது அது மூவ்மெண்ட் இருக்காது, மூவ் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஜாயினிங்கில் ஃபஸ்ட்டு சிலிண்டை போட்டு ஒட்டிடலாம். ஸோ நல்லா கரெக்டாக வச்சுட்டு ஓட்டிடுங்க. அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து சென்டரில் போட்டு ஒட்டிடலாம். ஸோ நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2 எண்ட்லேயும் ஒரு சின்ன சின்ன ஒயர் எடுத்துகிட்டு ஒயரை வச்சுட்டு சேல்ட்டை போட ஒட்டிடலாம். ஸோ சேல்ட்டை போட ஒட்டிட்டு ஸோ எப்படின்னா தான் ஒட்டினாலும் இது கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், ஆடின்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த அட்டை. என்ன பண்ணணும்னா, இதை வந்து சென்டரில் வச்சுட்டு நல்லா வச்சுட்டு டைட்டாக வச்சுட்டு சேல்ட்டை போட்டு ஓட்டிடலாம். இது ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு, ஏன்னா கொஞ்சம் மூமெண்ட் ஒழுங்காக நிற்காது. இதெல்லாம் வச்சுட்டு ஒயர்லாம் வச்சுட்டு நல்லா ஒட்டணும், சேல்ட் போடணும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து ஓட்டிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். சரி வாங்க, இதை ஓட்டிட்டு எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்ட்போர்டு அட்டை மேலே இந்த 2 பேட்டரி வச்சு சேல்ட்டை போட்டு ஒட்டியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா 2 ஒயரை போட்டு இந்த எண்டும் இந்த கார்னரும் வச்சு சேல்ட்டை போட்டு ஓட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ரி ரெடி ஆகிடுச்சு. இது செக் பண்ணுவோம் எரிதான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எரியுது. நான் பேட்ரிகிட்ட எதுவும் டச் பண்ணாமல் எரியுது. அப்போ நல்லாவே இருக்குது. சப்போஸ் இது வைக்கலன்னா இது அப்படியே ஷேக் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்காது. அது லைட் வந்து சில சமயம் எரியாது, சில சமயம் விட்டு எரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டை வச்சதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்ரி பிடிக்கல, நல்லாவே எரியுது. சரி ஓகே. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துங்க. கார்ட்போர்டு எடுத்துட்டு அது ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது ஷேப்பில் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து சுவிட்ச் வைக்கிற மாதிரி வைக்கணும். எதுக்குன்னா அதை வந்து கீழே வைக்கிற மாரி, இது கொஞ்சம் கன் டைப்பு வர மாரி கீழே மாரி வைக்கணும். ஸோ இப்போ வாங்க, இதை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு ஹோல்ஸ் வைக்கலாம். ஸோ ஹோல்ஸ் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்டையை மடக்கி இந்த 2 எட்ஜஸ் வந்து சேல்ட் போட்டு ஒட்டிட்டேன். ஹோல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து அந்த ப்ரெஸ்ஸிங் பட்டன் வைக்கிற மாரி சுவிட்சு நம்ம வந்து இப்படி பிடிக்கிற மாரி.
ஸோ இப்போ ரெடி பண்ணிட்டேன், பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து மேலே வந்து இது வைக்கிற மாரி வச்சு ரெடி பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணால் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே ஸ்டாண்டிங் அப்படியே நிற்கிது. ஸோ வேணும்போது நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த கார்பனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்இடி மெயின் மட்டும் கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா சுவிட்சு வந்து உள்ளே வைக்கிறதுனால கொஞ்சம் அதை ரெடி பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேட்டரிலேருந்து ஒரு ஒயர் வந்து எல்இடியில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னா இது வந்து நம்ம ஸோ டச் அதனால வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இது சைடில் வர மாரி வச்சிடணும். இதுமாரி வச்சு நம்ம வந்து இங்கே வந்து சேல்டு போட்டு ஓட்டிடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சுவிட்ச்லேருந்து இந்த 2 ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுவிட்சை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு ஸோ வெளில வர மாரி வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து ஒயர் கொஞ்சம் லூஸ் ஆகுதுனால க்ளூகன் போட்டு விட்டிருக்கேன் சுவிட்சில். ஸோ அதான் அப்படி மினக்கே நிற்கிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஒயரை வந்து இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு எண்டு சுவிட்சிலேருந்து வர இன்னொரு எண்டை வந்து எல்இடி லைட்டோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ஷன்ஸை கொஞ்சம் பார்த்து விடுங்க. இது கொடுத்தாச்சு. ஸோ இன்னொன்று வந்து நம்ம எல்இடி லைட்டை சேர்த்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ வாங்க இது கனெக்ஷன் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. பேட்டரிக்கும் ஒயர் வந்து எல்இடிக்கும், எல்இடிலேருந்து ஒயர் வந்து சுவிட்சுக்கு வந்து, சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்டரியும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை ப்ரெஸ் பண்ணும்போது டார்ச் லைட் எதுவுமே எரியும். ஸோ உடனே நினச்சி ப்ரெஸ் பண்ணும்போது எரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் லைட் ரெடி ஆகிடுச்சு, கனெக்ஷன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸிங் தான் பண்ணணும். ஸோ இப்போ எப்படின்னா இது இங்கே சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் சென்டருக்கு கொஞ்சம் மேலே வச்சுட்டு எல்இடி லைட் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சிடலாம். மேலே வேணால் இப்படி சைடில் வச்சிடலாம். ஸோ சைடில் வச்சு ஷேல்டர் போர்டு ஒட்டிடலாம். ஸோ ஷேல்டர் போர்டு ஒட்டிட்டு ஸோ இதையும் நம்ம போட்டு ஷேல்டர் போர்டு ஒட்டிடலாம். ஸோ அப்படியே வந்து அது மேலே நிற்கிற மாரி அப்படி இருக்கும். ஸோ எங்கன்னா நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சிடலாம், கொஞ்சம் ஓரமாக அப்படி வச்சுட்டு இது நம்ம ஷேல்டர் போட்டு ஒட்டிடலாம். சரி வாங்க இதெல்லாம் ஒட்டிட்டு ஷேல்டர் போட்டு ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ் டார்ச் லைட் ரெடி ஆகிடுச்சு கன் டைப்பில். ஸோ வேணும்போது நிற்க வச்சுக்கலாம். ஸோ நிற்க வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ இப்போ வேணால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டார்ச் லைட் எரியுது. ஸோ ரிலீஸ் பண்ணும்போது நினைச்சு ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் எரியுது. ஸோ இதை நம்ம கன் டைப் டார்ச் லைட் ஸோ வச்சு யூஸ் பண்ணலாம். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணும்போது எடுத்துகிட்டு ஸோ டார்ச்சில் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பேட் வச்சு எல்இடி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். இங்கே ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். இங்கே சைடில் கீழே ஸோ ஃபுல்லாக ஷேல்டர் போட்டு ஓட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ் பண்ணாத போது நம்ம இப்படி கீழே நிற்க வச்சிடலாம். நல்லாவே நிற்கிது.
ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம இதை கன் டைப்பாக யூஸ் பண்ணி டார்ச்லாம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே எரியுது, சூப்பராகவும் இருக்குது, நல்லா வசதியாகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியும் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்படியும் எரியுது, சப்போர்ட் பிடிக்கிறேன், பேட்டரி டச் பண்ணல, நல்லாவே இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வேறு ஏதாவது கலர் போட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டாக அப்படியே சொல்லிட்டு நல்லா கவராக இருக்குது, அது தெரியாமல் இருக்குது. ஏதாவது கலர் பேப்பரை எடுத்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அப்படியே ஒட்டி வச்சிடலாம். பார்க்க நல்லாவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், வசதியாகவே இருக்குது. சரி வாங்க. ஸோ இப்போ என்கிட்ட எல்லோ கலர் இருக்குது. ஸோ எல்லோ கலரை வச்சு இது ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி கலர் ஆக்கிடலாம். சரி வாங்க, இதை ஃபோல்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கன் டார்ச்சில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் பவுடர் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரியுது. ஸோ இப்போ கன் டைப்பில் ரெடி ஆகிடுச்சு டார்ச் லைட்டு. நல்லாவே இருக்குது, நல்லாவே எரியுது, நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது, வெயிட் இல்லை. ஸோ இப்போ இது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம், கையில் லைட் வெயிட் தான், பாயில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வேணும் போது நம்ம டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம் நைட் டைமில். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ வேணும் போது இப்படி வச்சிடலாம், அப்படியே நிற்கிது. ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம கன் டைம் இந்த சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எரியும், நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, நல்லாவும் வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், காம்பேக்டாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ எங்கே போகலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், நைட் டைமில் யூஸ் ஆகும். ஸோ இப்போ கன் டைப் டார்ச் லைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செலவு வந்து ஒன்றுமே கிடையாது, யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பேட்ரி தான், பேட்ரி மட்டும் தான், அது சுவிட்சு, அப்புறம் எல்இடி. ஸோ இது மட்டும்தான், எல்இடி சுவிட்சு மட்டும் தான் ஆக போகுது. பேட்ரி வந்து நீங்கள் வால் கிளாக் யூஸ் பண்ணுறது, எதாவது யூஸ் பண்ணுறது அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செலவில்லை, வெளில வாங்கிறதுக்கு நம்மளே கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லாவே எரியுது, சூப்பராகவும் இருக்குது, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.